கோலம் இருக்குது, ரெண்டாவது கோலம் இது. நான் மூணாவதாக ஒரு கோலம் எடுக்கணும்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட டேபிள் லே அவுட்டில் வந்து இன்சர்ட் கொலம் ரைட்ன்னு இருக்குது. அப்போ இன்சர்ட் கொலம் ரைட் கொடுத்தடிக்க வந்து இந்த டேபிள் லே அவுட்டில் இருக்கிற இன்சர்ட் கொலம் ரைட்ன்றது தேர்ட் கொலத்தை இங்கே உருவாக்கி தருது. அப்போ தேர்ட் கொலம் என்றது வந்து நாங்கள் உருவாக்கலாம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இதில் தேர்ட் கொலம் வந்து இதில் உருவாக்கியிருக்கோம். அதன் பிறகு வந்து செய்ய போகிறது வந்து டிலீட் பண்ண போகிறோம். நான்காவது ரோவை டிலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான்காவது ரோவை டிலீட் பண்ணுறதுக்கு நாலாவது ரோவில் போய்த்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி போட்டு வந்து டிலீட்ன்றதுக்குள்ளே போய் இதில் வந்து பாருங்கள் டிலீட் ரோன்னு இருக்குது. அப்போ டிலீட் ரோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு அந்த ரோவை டிலீட் பண்ணுங்கள். அதன் பிறகு வந்து கொலமை டிலீட் பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்போ கொலம் டிலீட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த கொலமை வந்து டிலீட் பண்ணும் பொழுது வந்து நீங்கள் கொலம் டிலீட் பண்ண பிறகு வந்து இப்படி வரும். அப்போ நாங்கள் இங்கே மூன்றாவது கொலமை வந்து கிளிக் பண்ணி போட்டு நாங்கள் டிலீட் என்று ப்ரெஸ் பண்ணும் பொழுது, அதாவது வந்து டேபிள் லே அவுட்டுக்குள்ளே போயிட்டு டிலீட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் செய்யலாம். வந்து இதில் டிலீட் கொலம்ன்றதை கொடுத்தோம்னா அந்த கொலமும் டிலீட் ஆகி இந்த ஆரம்பத்தில் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஃபைனல் பண்ணி இது முடியும். சரியா? அப்போது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொலம் உண்டை இன்சர்ட் பண்ண தெரியணும், ரோவை இன்சர்ட் பண்ண தெரியணும், டிலீட் பண்ண தெரியணும். இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் இப்போ பார்த்தோம். அதே நேரத்தில் வந்து அடுத்ததாக வந்து ஒரு டைம் டேபிள் செய்யணும். அப்போ கொலம் ரோன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ டைம் டேபிள் ஒன்று செய்யணும்னு சொன்னால் டைம் டேபிளுக்கு எத்தனை ரோ எத்தனை கொலம் இருக்கின்றதை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே வந்து எங்களுக்கு தெரியும் 1லிருந்து 9 வரை இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் 9, இந்த இன்டர்வலோட சேர்த்து 10, மேலே நம்பரோட சேர்த்து 11, டைம் டேபிளோட சேர்த்து 12. அப்போ 12 ரோ இருக்கு எங்களுக்கு. 12 ரோவும் அதே மாதிரி கொலம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. அப்போ 7 வந்து கொலம் இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து ரோ வந்து 12 இருக்குது, கொலம் வந்து 7 இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்சர்ட்டுக்கு போயிட்டு இதில் டேபிளுக்குள்ளே போயிட்டு நாங்கள் இன்சர்ட் டேபிளுக்குள்ளே போயிட்ட போகிறோம். அதில் வந்து கொலம் வந்து 7ம் ரோ வந்து 12ன்றதை வந்து நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டு நாங்கள் ஓகே பண்ணணும். அப்போ இப்படி ஓகே பண்ணோம்டா எங்களுக்கு இங்கே ஒரு டேபிள் செட்டப் ஒன்று இங்கே வந்திருக்கும். இப்போ இந்த டேபிள் செட்டப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேபிள் செட்டப்பில் மேலே டேபிள்ன்றது வந்து டைம் டேபிள்ன்றது வந்து ஒரு கோடும் இல்லாமல் கொஞ்சம் அகண்ட மாதிரி இருக்கு. அப்போ முதலாவது வந்து அந்த கோடை இல்லாமக்கிறதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த செல்களை வந்து இப்படி செலக்ட் பண்ணணும். இந்த செல்களை இப்படி செலக்ட் பண்ண பிறகு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டேபிள் லே அவுட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் மேர்ஜன் இருக்குது. அந்த மேர்ஜை நம்ம கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த கோடு இல்லாமல் போகும். அதன் பிறகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அகலத்தை வந்து கூட்டுறதுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து எங்களோட மவுஸை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு அடையாளம் வந்து காண்பிக்கப்படும். இந்த அடையாளத்தில் வந்து கிளிக் பண்ணி கீழ் நோக்கி இப்படி இழுக்கலாம். அப்படி உங்களுக்கு கீழ் நோக்கி இழுக்க கஷ்டம்னு சொன்னால் இதில் ஹைட்டை வந்து கூட்டுறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த ஹைட் என்று பாருங்கள் இந்த இடத்துல காண்பிக்கப்படுது. இதில் ஹைட்டை வந்து நாங்கள் குறைக்கலாம், கூட்டலாம், அதுகளை நாங்கள் இதில் செஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இப்போ செய்ய போகிறது வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த டைம் டேபிள் அப்படின்றத வந்து நாங்கள் டைப் பண்ண போகிறோம். அப்போ டைம் டேபிள் அப்படின்றத வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற டைம் டேபிளை வந்து நாங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். இதில் செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைம் டேபிளை வந்து நாங்கள் முதலாவது வந்து போல்ட் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து சென்டர் பண்ணணும். இந்த சென்டர் பண்ணுற நேரத்தில் உங்களோட டேபிள் லே அவுட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சென்டர் வந்து இதில் அலைன் சென்டர்ன்ற ஒரு இடம் இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது சரியான ஒரு சென்டருக்கு வரும். அப்போ இதில் வந்து நீங்கள் டைம் டேபிள் என்று கொடுத்துருப்பீங்க. அதன் பிறகு நம்பர் டைம் மண்டே டியூஸ்டே என்று கொடுக்கணும். அப்போ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா இதில் டைப் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்பர்னு டைப் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர்ற வித்தை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு நம்பர்ற வித்து வந்து மெனுவலாக, அதாவது வந்து எங்கள்ட இந்த இந்த இதில் வந்து பாருங்கள் நம்பரில் இந்த லைனில் போய்த்து பாருங்கள் இதில் ஒரு அடையாளம் ஒன்று வருது. இந்த அடையாளத்தை கிளிக் பண்ணி மவுஸ் கிளிக்கை விடக்கூடாது. அடையாளத்தை கிளிக் பண்ணி வந்து உங்களோட இடது பக்கத்தை நோக்கி இப்படி தள்ளுனீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து நம்பர் ஒரு அளவான இதில் வரும். அதன் பிறகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம்ன்றதுமே வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வரும். அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் சின்னதாக்கி டைமையும் கொஞ்சம் நாங்கள் சின்னதாக்கிடுறோம். அப்போ இதில் வந்து நாங்கள் டைம் என்று டைப் பண்ணுறது. அதன் பிறகு வந்து நாங்கள் வார நாட்களை வந்து மண்டே, அதன் பிறகு வந்து டியூஸ்டேன்னு நாங்கள் இதில் டைப் பண்ணிக்கிடுறது.